to dream more, learn more, do more, and become more, you are the leader. Now, I invite our director to address the gatherings, and also with a request of our management, I request Dr. Karthikeyan to give a special address for the gatherings. Now I invite Dr. Karthikeyan to address, Dr. Director as well as Dr. Karthikeyan. First and foremost, thanks to Illustration Thema for giving us this excellent opportunity. So, எல்லாருக்கும் காலை வணக்கம், ஓம் நமோ நாராயணி. ஸோ இந்த நிகழ்ச்சி எல்லாருக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் சார் சொன்னார், இது ஒரு பெரிய அவேர்னஸ் ப்ரோக்ராம் அப்படின்னு தான் சொல்லலாம். இந்த விழா எதுக்கு கொண்டாடுறதுனா, கிட்னி அப்படின்றது எவ்வளோ பெரிய குரூப்ன்றது எல்லாருக்கும் தெரியும். நம்ம அது நல்லா இருக்கிறப்ப நமக்கு அதனுடைய அருமை தெரியாது. அது இல்லைன்றப்ப தான் நமக்கு நாட் ஒன்லி கிட்னி, எந்த ஒரு பாகமே நம்ம உடம்புல வந்து இயற்கையாக நல்லபடியாக போயிட்டு இருக்கிற வரைக்கும் நமக்கு எதுவும் தெரியாது. ஸோ ஏதாவது ஒரு பாதிப்பு அப்படின்றப்ப தான் நம்ம வந்து அதை உணர முடியறதுக்கான இது வந்து நமக்கு தெரிய வருது. வகையில் வந்து நம்ம எல்லாமே வந்து நம்ம உடம்புல இருக்கிறது எல்லாமே நல்லா பார்த்துக்கணும். அதுக்கு என்ன வழி மெயினாக we have to be in control. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த அவேர்னஸ் எஸ்பெஷலி நான் மெயினாக பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் இந்த மாதிரியான பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஏன் டயபெட்டிஸ் வருது? இன்னைக்கு நிறைய பேருக்கு இப்போ நம்ம இந்தியாவில் என்ன சொல்லுவாங்க, 5 பேரில் ஒருத்தருக்கு கட்டாயமாக டயபெட்டிஸ் வருது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது காரணம் என்னன்னு பார்த்தோம்னா மெயினாக ஜங்க் ஃபுட்ஸ், நம்ம அன்றாட சாப்பிட்ற பழக்கம், லைக் என்ன மாதிரியான உணவுகள். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வடை பாயாசம் அப்படின்னு ஒன்று செய்கிறாங்கன்னா அது வந்து மாதத்தில் 1 நாள் 2 நாள் இருக்கும். இன்னைக்கு அப்படி கிடையாது. வடை பாயாசம் 3 வேளையும் நீங்கள் சாப்பிடலாம். அந்த மாதிரியான வசதி வந்துடுச்சு. காலையிலேயும் வடை சாப்பிடலாம், மதியானம் வடை சாப்பிடலாம், சாயங்காலையும் வடை சாப்பிடலாம். இப்போ வடைக்கு பதில் வேற சாயங்காலம் சாப்பிடலாம் பொக்கடான்னு போட்டு. அப்போ வந்து வேலூர்ல ஒரு 4-5 இடத்துல தான் அந்த கடைகள்லாம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு பார்த்தோம்னா தெருவுக்கு 2-3 கடை இருக்குது. ஸோ எக்கச்சக்கமான ஆயில், சால்ட்டு எல்லாமே அந்த மசாலாலாம் போடுறப்ப என்ன வந்து நம்ம பாடி வந்து நம்ம என்ன எடுத்துக்கணுமோ அதை எடுத்துக்காம அந்த ஜங்க் ஃபுட்டை எடுத்து நம்ம ரொப்பிக்கிறோம். அதனால நிறைய பக்க விளைவுகள் வருது. அதனால வந்து ஹைப்பர் டென்ஷன், ஒபிசிட்டியால டயபிட்டிஸ், இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று போய் கடைசியாக அதை எங்கே போய் பாதிக்கிறதுனா கிட்னி. ஸோ அதனால கிட்னியை பார்த்துக்கணுன்றது தான் நம்மளுடைய முக்கியமான நோக்கம். அதுக்கு வந்து கரெக்டான உணவு முறை, அதுக்கப்புறம் எக்ஸசைஸ். முந்தையெல்லாம் பார்த்தோம்னா ஒரு வீட்டில் ஒரு ஒரு கிளாஸ் இன்னைக்கு வந்து கூழ் சாப்பிடுவாங்க. அந்த காலத்துலாம் கிராமத்தில் பார்ப்போம். நானே பார்த்துருக்கேன். நாத்தெல்லாம் பார்த்து காலையில் 4:30 மணி 5 மணிக்கு ஒரு 3 சொப்பு கூழ் குடிச்சு போனாங்க. அவன் வரத்துக்கு வந்து காலையில் ஒரு 10 மணி அவன் வீட்டுக்கு வரது. என்ன பண்ணாங்க, வயலில் போயின்னா தூங்கலை. அவன் வயலில் போய் அந்த தண்ணி மடக்கி கட்டுறது எல்லாம் ஹார்ட் ஒர்க். இன்னைக்கு அப்படி இல்லை. கூழ் ஈஸியாக கிடைக்குது. நம்ம கூழும் சாப்பிட்றோம், இட்லியும் சாப்பிட்றோம். கூழ் உடம்புக்கு நல்லது, கூழ் குடிச்சிடலாம். சரி, அது குடிச்சது என்ன பண்ணுறோம், இட்லியும் சாப்பிட்றோம். ஸோ அது கிடையாது. நம்ம என்ன சாப்பிட்டோமோ அதை ஜீர்ணிக்கிறதுக்கான வழியை வந்து நம்ம தேடணும். அதை வந்து கட்டாயமாக எக்ஸசைஸ் அப்படின்னும். அவங்க வந்து உழைச்சாங்க, நமக்கு வந்து உழைக்க வேண்டியதில்லை. எக்ஸசைஸ் அட்லீஸ்ட் வாக்கிங் ஒரு நாள் இந்த 24 மணி நேரம் இருக்கு. ஒரு நாள் அது அட்லீஸ்ட் 1 hour யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் ஃபார் யுவர் செல்ஃப். அது எப்படியாவது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி தான் அவங்க வேறு வழியே கிடையாது. அதை நீங்கள் பிரிச்சுக்கோங்க. காலையில் ஒரு 1/2 hour, சாயங்காலம் ஒரு 1/2 hour, அதெல்லாம் பிரிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போ இப்போ எடுத்துக்கோன்னா முந்தையெல்லாம் வந்து ஒரு பஸ் ஸ்டாப் போய் தான் நம்ம ஏறணும். ஸோ வீட்டிலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போய் பஸ் ஸ்டாப் போயிட்டு பஸ் ஏறி நம்ம எங்கே ஒர்க்குக்கு போகிறோமோ இல்லை ஸ்கூலுக்கு போகிறோமோ காலேஜ் போகிறோமோ அது மாதிரி இப்போ அப்படி கிடையாது. எல்லாமே பைக், எல்லாருக்கிட்ட 2 வீலர் இருக்கு, மோஸ்ட்லி கார்ஸ் இருக்கு. அவன் என்ன பண்ண, வீட்டை விட்டு வெளியே வந்தது 2 வீலர்ல ஏறணும், நேராக போய் ஆஃபீஸில் இறங்கணும், ஆஃபீஸ்லேருந்து நேராக வீட்டுக்கு வரும், திருப்பி எங்கே போனாலும் இதுலேயே தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும். வாக்கிங்ன்றது சுத்தமாகவே இல்லாமல் போயிடுச்சு. அதை வந்து நம்ம கட்டாயமாக வந்து நம்ம கடைபிடிக்கணும். ஏன்னா நம்ம எடுக்கிற உணவு வந்து அந்த கேலரிஸை கில் பண்ணோம் அப்படின்றது ஒரே வழி வந்து we have to do some activities. காலையில் யோகா மாதிரி வச்சுக்கோங்க, இல்லை மெடிடேஷன் மாதிரி வச்சுக்கோங்க, எக்ஸசைஸ் மாதிரி ஏதாவது வந்து 1 hour நம்ம ஒதுக்கினாதான் நம்மளால வந்து நம்ம உடம்பை வந்து பார்க்க முடியும். அது இல்லாமல் இன்னைக்கு இருக்கிற ஃபுட்டு எல்லாமே வந்து எல்லாத்துலையும் வந்து அடல்ட்ரேஷன் இருக்குது. நிறைய அடல்ட்ரேஷன் இருக்கவாசி. அதெல்லாம் வந்து மீண்டு வரணும்னா கட்டாயமாக ப்ராப்பரான எக்ஸசைஸ், தேவையான ஃபுட்டை சாப்பிடணும். தேவையில்லாமல் அதிகமாக சாப்பிட்டு கேலரிஸை ரைஸ் பண்ணி இந்த மாதிரி வந்து ஹைப்பர் டென்ஷன், இந்த மாதிரி டயபிட்டிஸ், இது மூலமாக வந்து நமக்கு பல நோய்கள் வரலாம். அது ஒன்று கிட்னி. ஸோ நம்ம ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா 2004 இந்த டயாலிசிஸ் அப்படின்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டே கிடையாது. நம்மகிட்ட கிடையவே கிடையாது. ஃபர்ஸ்ட் அம்மா ஸ்டார்ட் பண்ணது இந்த ஹாஸ்பிட்டல், அம்மா சைல்டு கேர் ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒன்லி ஃபார் மதர் அண்ட் சைல்டு அப்படின்ற ஒரு இதில் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து இந்த டயபெட்டிக்காக கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்ட்டு டயபெட்டிஸ் எடுத்துகிட்டு வந்தோம். டயபெட்டிக் வந்து பிறகு என்ன இருந்தது, கட்டாயமாக அந்த பேஷண்ட் ஊண்டெல்லாம் வந்தது. ஸோ அதுக்காக நமக்கு ஒரு சர்ஜன் வேணும் இங்கே அப்படின்ட்டு சர்ஜரி டிபார்ட்மெண்ட். சர்ஜரி வந்து அனஸ்டிஷியா அது ஒன்று மேலே ஒன்றா வந்து வளர்ந்த ஹாஸ்பிட்டல் இது. அப்படி பார்க்குறப்ப 2004 இப்போ இருக்கிற ஐசியூவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்லி வி ஸ்டார்டட் வித் 2 டயாலிசிஸ் மிஷின்.
2 டயாலிசிஸ் மிஷினில் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதுவும் வந்து அந்த மிஷினை டொனேட் பண்ணது ரோட்டரி. அவன் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னா நான் மிஷின் தரேன் அப்படின்னா அப்போயே வந்து அந்த மிஷினை வாங்கி அவங்களுடைய பேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஃப்ரீயாக பண்ணிட்டு வந்தோம். இன்னைக்கு 2லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 25லேருந்து ஒரு 30 மிஷின் ஆயிருக்கு நம்ம டிபார்ட்மெண்ட்ல. ஸோ அதுக்கு காரணம் என்னன்னா இவ்வளோ பேஷண்ட்ஸ் வந்துட்டாங்கன்ற சந்தோஷம் கிடையாது. நிறைய பேஷண்ட் வந்தாங்க அப்படின்றது நமக்கு கட்டாயமாக சந்தோஷம் கிடையாது. அவ்வளோ நோய் வந்து உற்பத்தி ஆகிட்டு இருக்கு. ஒன்றும் கேட்குறாரு சார், இன்னும் 10 மிஷின் போட்டாலும் நமக்கு பேஷண்ட்ஸ் இருக்காங்க சார் அப்படின்றது. அப்போனா எவ்வளோ ஒரு நீட் இருக்கு இந்த டயாலிசிஸ்க்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இருக்கிற டிசீஸ்லேயே வந்து கொஞ்சம் டயாலிசிஸ் நார்மலாக வந்து பண்ணுறது கஷ்டம், அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம ஹாஸ்பிட்டலில் வந்து காப்பீட்டு திட்டத்தில் பண்ணுறோம். அதனால் கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட ஒரு 85% பேஷண்ட் வந்து காப்பீட்டு திட்டத்தில் தான் பண்ணுறோம். வெளி ஹாஸ்பிட்டலில் போனோம்னா நிறைய ப்ரைவேட் டயாலிசிஸ் போய் பண்ணிக்கணும்னா ஃபர்ஸ்ட் சிட்டிங் வந்து 2400 ரூபாய் ஆகும் குறைஞ்சது. நான் ஒரு மாடரேட் ஹாஸ்பிட்டலில் சொல்கிறேன். யோசிச்சு பாருங்க, ஒருத்தருடைய மாத சம்பளமே வந்து 10,000 இருக்கு. வாரத்துக்கு ஒரு முறை அவன் 2400 ரூபாய் செலவு பண்ணேன். 4 வாரத்துக்கு முடிஞ்சிச்சு. 5வது வாரம் அவங்ககிட்ட பணம் கிடையாது. ஸோ அவங்க வீட்டை விற்று நகையை விற்று எல்லாம் விற்று ப்ராசஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அது ரொம்ப பார்க்கறதுக்கே கஷ்டமா இருக்கு. அதனால தான் அம்மா கிட்ட கேட்டோம், இது எப்படி பண்ணலாம். ஏன்னா நம்ம கிடைக்கிறது ஒரு 800 ரூபாய் 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாயில 600 ரூபாய் கன்சியூமபிள்ஸ்க்கே போகுது. ஒரு டயாலிசிஸ் பண்ண 600 ரூபாய் கன்சியூமபிள்ஸ் போகுது. அதுக்கப்புறம் எங்கள் டாக்டருடைய உழைப்பு, டெக்னீஷியன்ஸ், வாட்டர் ஃபெசிலிட்டி எத்தனையோ இருக்கு. மிஷின்ஸ் காஸ்ட்டு, மிஷின்ஸ் வந்து அம்மாவுடைய டியூட்டிஸ், டொனேஷன் தராங்க. ஓகே, டொனேஷன் கொடுத்தவங்க பார்த்தாலே திருப்பி அந்த மிஷின் ரீப்ளேஸ் பண்ணணும், எத்தனையோ வகை இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம அம்மா கிட்டது வந்து இதை பொறுத்த வரைக்கும் இந்த ஹாஸ்பிட்டலே வந்து முழுமையான ஒரு சேவையான டிபார்ட்மெண்ட்டாக செய்யணுன்ற ஒரு நோக்கத்தோட இந்த டயாலிசிஸ் டிபார்ட்மெண்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அதில் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு ஒரு 5-6 டயாலிசிஸ். இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐ திங்க் பர் டே ஒரு 60 பேர் பண்ணுறீங்களா? பர் டே 90 பேருக்கு டயாலிசிஸ் பண்ணோம். நேற்று பிரசிடென்ட் கிட்ட கூட பேசினப்போ அவர் பார்த்தது அதை எப்படி போயிட்டு இருக்கு. கேத்லாப் அவர் போன வாட்டி வந்தப்போ தந்தாரு, எப்படி இருக்கு கேத்லாப், எப்படி இருக்கு, எப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாரு. அப்புறம் நீங்கள் எதாவது கிட்னி பற்றி எதனா பண்ணுறீங்களான்னு நான் சொன்னோம். டயாலிசிஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து பாருங்க சார், இட்ஸ் எ பிக் சர்வீஸ். வித் அம்மா சப்போர்ட் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். வி காட் எ குட் டீம். அது மட்டும் இல்லாமல் சக்ஸஸிவாக வந்து 10 பேஷண்ட்ஸ்க்கு வந்து நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிருக்கோம். அதுதான் ஒரு பெரிய விஷயம். டிரான்ஸ்பிளான்ட்ன்றது ஒரு சின்ன ப்ரொசீஜர் கிடையாது. அது வந்து ரொம்ப பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் தான் பண்ண முடியும். அதில் வந்து நம்ம சாதாரணமாக தொடங்கி இந்த டீம் இங்கே இருக்கிறாங்க, இந்த டீம் ப்ளஸ் இந்த அனஸ்தட்டிஸ்ட் இங்கே இருக்காங்க, இவங்களால தான் முடிஞ்சது. எந்த கார்பரேட் ஹாஸ்பிட்டலில் பண்ண முடியுமோ அதை வந்து ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலில் யாருக்குமே வந்து சார்ஜ் பண்ணாமல் பண்ணியிருக்கோம். அந்த ஃபர்ஸ்ட் 10 பேஷண்ட்டுக்கு என்ன அதனுடைய நோக்கம்னா, ஃபர்ஸ்ட் வந்து 10 பேஷண்ட் நம்ம சக்ஸஸ்ஃபுல் பேஷண்ட் பண்ண பிறகு நமக்கு ஸ்கீம் அலாட் ஆகும். ஸ்கீம் வந்த பிறகு என்ன ஆகும் போது எல்லாருமே கம்ப்ளீட் ஃப்ரீயாக தான் பண்ணணும். அதுதான் நோக்கமே. ஸோ அந்த 10க்கும் வந்து நம்ம அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கி அம்மா நாங்கள் ஃப்ரீயாகவே பண்ணி கொடுக்கணும் இந்த சர்ஜரி. ஏன்னா அதுலேயும் வந்து செலக்ட் ஆனவங்கலாம் ஏழைங்க. ஸோ அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறது பெரிய விஷயம். ஒரு டோனர் சார் சொன்னாங்க, டோனர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா டொனேஷன், ஆர்கன் டொனேஷன் ரொம்ப முக்கியம். நம்ம போகிறப்போ ஒன்றும் எடுத்துகிட்டு போக போகிறது. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் எதுக்கு கொடுத்துட்டு போகிறாங்க, வச்சுட்டு போனால் என்ன பண்ணணும், ஒன்றும் கிடையாது. வச்சாலும் கீழே தான் போக போகுது. அது நம்ம கையில் பேக்கெட்டில் எடுத்துகிட்டு போக போகுது. எங்கேயோ கீழே போய் மண்ணில் போகிறது, யாருக்கும் கொடுத்துட்டு ஒரு 4 உயிரை காப்பாற்றுறதுல ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ அதனால் வந்து ஆர்கன் டொனேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதை நம்ம எல்லாருமே வந்து விழிப்புணர்வாக இருக்கணும். இன்னும் ஆர்கன் டொனேஷன்ன்றது நம்ம உயிரோடு இருக்கிறப்ப கொடுக்குற விஷயம் கிடையாது. நமக்கே தெரியல நம்ம எங்கே போக போகிறோம், நான் எங்கே எடுத்து போய் போட போகிறான்னு தெரியல. நம்ம கிட்ட இருக்கிறது ஒருத்தருக்கு உதவுதுன்றது ஒன்றும் தப்பு கிடையாது. அதே மாதிரி வந்து அன்றைக்கி வந்து ஒரு காலத்தில் வந்து அதுக்கு ஒரு விழிப்புணர்வே கிடையாது. ஸோ ஆர்கன் டொனேஷன் அது ஒரு பெரிய பாவமான ஐயோ ஆர்கன் எடுத்துடலாம் போகிறப்ப கூட ஏதோ ஒரு உறுப்பை எடுத்துட்டு அது ஒரு பாய்ச்சலை வந்து நினச்சிட்டு இன்னைக்கு அப்படி கிடையாது. நம்மளால ஒரு உயிரை காப்பாற்றி அந்த உயிரால ஒரு ஃபேமிலி நடக்குது, அந்த ஃபேமிலியால ஒரு நம்ம நேஷனுக்கே ஒரு பெரிய ப்ராஃபிட் இருக்குன்னா அது ஒரு எவ்வளோ பெரிய ஒரு சேவை வந்து நம்ம செய்யணுன்றது கட்டாமல் நம்ம எல்லாருமே தெரியணும். அதாவது இந்த ஆர்கன் டொனேஷன் அப்படின்றது ஒரு திட்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறப்போ எல்லாருடைய பங்கு இருக்கணும். என்ன பண்ண ஆர்கன் கட்டாயமாக நம்ம கொடுக்கணும். ஏன்னா எத்தனையோ பேர் டிரான்ஸ்பிளான்ட்ல வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட்ல சில பேர் சொந்தக்காரங்க முன்னே வராங்க, சில பேர் வராமல் இருக்காங்க. அவங்களுக்கு மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்ம கிராஸ் மேட்ச் பண்ணி அதை எதாவது கவர்மெண்ட் மூலமாக பண்ண முடியும்னு நம்ம வந்து செய்யணும். அப்படி செய்கிறப்போ அவங்களுடைய லைஃப் ஸ்டைலே நம்ம வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ டெய்லி அவங்க டயாலிசிஸ் வரப்போ பார்க்கறப்பே கஷ்டமாக இருக்கும். நேற்று கூட பார்த்தாங்க வரப்போ காலில் படுத்துதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது இட்ஸ் ரியலி ரொம்ப ஒரு பேத்தட்டிக்காக அவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணும். அதுதான் நம்ம மீதி நோய் எல்லாம் கூட பார்த்தா அசால்ட்டாக பண்ணாங்க. இவங்களை பார்க்குறப்ப தயவுசெய்து ஹாஸ்பிட்டல் ஸ்டாஃபும் சரி எங்கே பார்க்குறீங்கனாலும் எஸ்பெஷலி when you see இந்த கேன்டீன்ல என்ன வராங்க உட்காரத்துக்கு இடம் இல்லை, தயவுசெய்து நீங்கள் அவங்களுக்கு அந்த சின்ன விஷயத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா அவங்க எவ்வளோ கஷ்டத்தில் இங்கே வராங்க.
அதே மாதிரி அவங்க தேவையான ஃபுட் அந்த டைமில் டயாலிசிஸ் வரும்போது அவங்க தேவையான நல்ல ஃபுட்டு கொடுங்க. கொஞ்சம் எல்லாரும் நம்ம சப்போர்ட்டிவ் ஸ்டாஃப்ஸ் நம்ம பண்ணோம். அது எஸ்பெஷலி நம்ம டீம் இந்த டிரான்ஸ்பிளான்ட் நீங்கள் பண்ணாங்க கிட்டத்தட்ட 10 பேர் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம், எங்கே சொன்னாலுமே ஒரு ஆச்சரியமாக பார்க்குறாங்க. போன வாரம் கூட ஒரு மெடிக்கல் காலேஜ் போயிருந்தேன், அவங்க சொன்னாங்க நாங்கள் இது வரைக்கும் 4 டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம், நாங்கள் 10 நாங்கள் முடிச்சிட்டோம் அப்படின்னு. 10 முடிச்சுட்டு இந்த இயர் வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறோம். ஐ திங்க் லாஸ்ட் இயர் வி ஸ்டார்டட் இட் சீம்ஸ் லாஸ்ட் இயர் ஆர் இயர் 4th ஜூலை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இந்த ஸ்கீம். ஃபர்ஸ்ட் செலக்டிவ் 10 கேஸ் பண்ணலாம். மேலே நீங்கள் பண்ணுங்க, வில் ட்ரை டு ரைஸ் த டொனேஷன் till the scheme comes, we'll do that. அதான் சொன்னாரு, நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்க, நான் எது ஒன்று பண்ணுங்க, கம்ப்ளீட்டாக நம்ம இன்ஸ்டிடியூஷன் சைட்லேருந்து சப்போர்ட் பண்ணுறோன்னு இருக்கோம். இன்னைக்கு அந்த 10 பேர் டிரான்ஸ்பிளான்ட் முடிஞ்சு சந்தோஷமா இருக்காங்கன்றது தான் ஒரு பெரிய விஷயம். அவங்க ஃபேமிலிக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது ஒரு நம்ம அம்மா தான் சொல்லுவாங்க, எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டல் கட்டலாம், எத்தனையோ பேர் வேலை செய்யலாம். நம்மளால ஒருத்தருக்கு என்ன பெனிஃபிட் ஆயிருக்கு, அந்த பெனிஃபிட்டால என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கீங்க அதை பாருங்க, அதுதான் ரொம்ப முக்கியம் அப்படின்றது ஒரு கொள்கையோட இது பண்ணியிருக்கோம். ஸோ இன்னைக்கு இந்த 10 பேர்ல வந்து ஒருத்தருக்கு கல்யாணம் மேரேஜ் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சார் சொன்னாரு. அது எவ்வளோ பெரிய விஷயம்ன்றது பாருங்க. நார்மலாக வந்து ஒரு பொண்ணு கிடைக்குதோ இல்லை பையன் கிடைக்குதோ ஒரு கல்யாணம் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அந்த டிரான்ஸ்பிளான்ட் ஆனவங்க வந்து ஒரு மேரேஜ் பண்ணியிருக்காங்கன்னா எவ்வளோ வந்து ஒரு நம்பிக்கையோட அதை இறங்கி ஒரு புது வாழ்க்கையை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு பெரிய சேவை வந்து நம்ம டாக்டர்ஸ் டீம் பண்ணியிருக்காங்க. சரி, நாங்கள் வந்து பொருள் தரலாம், மருந்து வாங்கி கொடுக்கலாம், மிஷின் வாங்கி கொடுக்கலாம், இட வசதி பண்ணலாம். அது பண்ணுறதுக்கான திறமையும் தகுதியானவர்கள் யாருன்னு பார்த்தோம்னா இங்கே இருக்கிற டாக்டர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ லைக் டு தேங்க் டாக்டர் ஏலோன் அண்ட் his team, nephrology team, and Dr. Karthigan here, urologist, and our Dr. Krishnan, anesthetist. ஸோ இவங்க ஒரு பெரிய டீமாக சேர்ந்து இவங்க மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஸ்டாஃப் நர்சஸ் டெய்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90 பேர் டயாலிசிஸ் ரூமில் பார்க்குறாங்கன்னா எவ்வளோ கஷ்டன்றது பாருங்க. ஏன்னா அவங்க ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு சந்தோஷமான இடத்துல இல்லை, ஒருத்தர் கஷ்டப்படுற இடம், லாட் ஆஃப் நெகட்டிவ் எனர்ஜி. ஏன்னா அவங்க கஷ்டம் வந்து நம்ம பார்க்குறப்போ நம்ம என்னதான் நம்ம வீட்டிலேருந்து சந்தோஷம் வந்தாலும் கட்டாயமாக நமக்கு எஃபெக்ட் பண்ணும். அதனால் அங்கே ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட வரணும். அது வந்து ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி எல்லாருக்கும் சொன்ன 1 hour எக்ஸசைஸ் கட்டாயமாக இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறவங்க எஸ்பெஷலி இந்த நர்சஸ் நீங்கள்லாம் காலையில் ஒரு 1/2 hour மெடிடேட் பண்ணிட்டு வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா நீங்கள் பாசிட்டிவோட உள்ள வரும்போது தான் இந்த கஷ்டத்தில் இருக்கிறவங்க உங்களால் வந்து கேர் கொடுக்க முடியும். நீங்களும் வீட்டில் இருந்து கஷ்டத்தை தூக்கிட்டு வந்து ஆல்ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா ஸோ இட் வில் பி நைஸ். அதனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ வி லைக் டு தேங்க் த டீம் இங்கே. ஏன்னா அவங்க இந்த டீம் இல்லைன்னா கட்டாயமாக நம்ம எதுவும் பண்ண முடியாது. நல்லா ஹாஸ்பிட்டல் இருந்தால் மட்டும் போதாது. ஒரு பெரிய பில்டிங் கட்டுறது ஈஸி, ஒரு மிஷின் வாங்குறது ஈஸி, அங்கே வர பேஷண்ட்டை ட்ரீட் பண்ணி க்யூர் பண்ணி 100% ரிசல்ட்டை வெளியே எடுத்துன்னு வர்றதுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. எத்தனையோ இவங்கெல்லாம் டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு நம்ம எல்லாரும் வீட்டில் போய் நல்லா தூங்கிடுவோம். 5 மணிக்கு 9 to 5 டியூட்டி, இல்லை 10 to 6 டியூட்டி, இல்லை 11 to 7 டியூட்டி, 7 மணிக்கு முடிஞ்சது நம்ம வீட்டில் போய் தூங்கிடுறோம். யோசிச்சு பாருங்க, இங்கே இருக்கிற ஒரு சர்ஜனும் சரி, அனஸ்டிஸ்டும் சரி, யூராலஜிஸ்டும் சரி, அந்த பேஷண்ட் வெளியே வரப்போ யாருடைய பொறுப்புனா இவங்களுடைய பொறுப்பு. அவங்க வந்து வெளியே வந்து சந்தோஷம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் சந்தோஷம் பார்க்குறது அவங்க சொந்தக்கார கிடையாது, டாக்டர்ஸ் தான் சந்தோஷப்படும். ஏன்னா எப்போ நம்ம பண்ண சர்ஜரி பேஷண்ட் நல்லா இருக்காரு அப்படின்றது கேட்குறப்போ வந்து ஒரு பெரிய விஷயம். அப்போ அந்த அளவுக்கு வந்து அவங்க ஹார்ட் பீட் எப்படி பண்ணுறது பாருங்க. ஸோ அதனால டாக்டர்ஸும் வந்து நீங்களும் வந்து கட்டாயமாக வந்து மெடிடேட் எல்லாம் பண்ணுங்க சார். ஏன்னா உங்களுக்கு அது ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்கள் பயந்து நமக்கு நோய் வந்துடக்கூடாது. அது இருக்குது. பேஷண்ட் போட்டோமே என்னாச்சு, பேஷண்ட் போன ஒரு நர்ஸு கால் பண்ணால் பயந்துடும். இந்த வார்டுலேருந்து ஃபோன் வந்தாவே ஐயோ என்னாச்சு அந்த கேஸ்க்கு அப்படின்றதா சார் தெரியும். சார்லாம் டெய்லி பார்க்குறாரு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வி லைக் டு தேங்க் த எக்ஸலண்ட் டீம். கொடுத்த அம்மாவுக்கு நம்ம வந்து கட்டாயமாக தேங்க்ஸ் சொல்லணும். இன்னைக்கு எத்தனையோ இடத்துல யூரோலஜிஸ்ட் நெஃப்ராலஜிஸ்ட் இருக்காங்க. இங்கே நம்ம என்ன சாதிச்சிருக்கோம் அதுதான் முக்கியம். அது வந்து இது ஒரு பெரிய சாதனை. இந்த நாராயணி ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பெரிய ஒரு ரெகக்னைசேஷனே வந்து இதுதான். என்னன்றது இந்த மாதிரி டிரான்ஸ்பிளான்ட் அப்படின்றது ஒன்று பண்ணது எது இந்த நாராயணி ஹாஸ்பிட்டல் ஃபர்ஸ்ட் என்ன லிவர் டிரான்ஸ்பிளான்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். எப்பவுமே நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண நீங்கள் என்னென்னலாம் பண்ணுறீங்க ஃபர்ஸ்ட் ரீசன் 10 பண்ணிருக்கீங்களான்னு ஆச்சரியமா கேட்கறவங்கலாம் எத்தனையோ பேர் இருக்காங்க. எப்படி நீங்க 10 பண்ணி 10 சக்சஸிவ், அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ வகையில் டூரிங் திஸ் அக்கேஷன் வித் பிலோ அம்மாஸ் பிளஸிங்ஸ் கட்டாயமாக நம்ம வந்து அவங்க வந்து ஹானர் பண்ணுறதுக்கு நம்ம கட்டாயமாக கடமை கொண்டிருக்கோம். ஸோ வி லைக் டு ஹானர் அவர் டீம் ஹியர். ஸோ யூ ப்ளீஸ் ஆல்சோ பேஷண்ட்டும் வந்து நம்பிக்கையோட இங்கே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்து நீங்கள் இன்னைக்கு சக்ஸஸ் ஆகிருக்கீங்கன்னா அது காரணம் வந்து நம்மளுடைய முயற்சி மட்டும் இல்லை, நமக்கும் மேலே ஆண்டவனுடைய முயற்சி. அதுவும் உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்குது. அது முழுசாக இருக்கிறதுக்கான ஒரு அத்தாட்சி தான் வந்து நீங்கள் கேஸ் பண்ண எல்லாருமே வந்து
வெற்றியோட நம்ம போய் வீட்டில் வந்து அன்றாட வேலையை வந்து ரெகுலராக செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ we have to thank to the goddess also for giving this nice opportunity. ஃபர்ஸ்ட் நெக்ஸ்ட் இது மட்டும் பார்த்தாலே நம்ம நிற்கக்கூடாது, மேலே வந்து நிறைய செய்யணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம எல்லாமே வந்து ஆர்கன் டொனேஷன் அப்படின்றது ஒரு கொள்கை நம்ம எடுத்தோம்னா நம்ம வீட்டில் யார் சொன்னாலும் சரி. ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி நம்ம இருக்கிறப்ப எடுக்கிறது போல இது கிடையாது. நம்ம கடைசி காலத்தில் நம்மளால வந்து ஒரு 5 உயிர் சேவ் பண்ணுறோம், 4 உயிர் சேவ் பண்ணுறோம்னா ஒரு பெரிய விஷயம். ஆஸ் அ ஸ்டாஃப் கிட்டத்தட்ட நம்ம ஒரு 1200 பேர் இருக்கும். அந்த 1200 கட்டாயம் ஒரு 1000 பேர் நம்ம டொனேஷன் பண்ணணும்னு ஒரு ஓத்தை எடுத்து இந்த நல்ல நாளில் இன்னைக்கு தொடங்கணும். Once again, thanks a lot for giving this opportunity. Om Namo Narayana. Thank you. Thank you, sir, for your valuable and motivational speeches. So now I invite our Dr. Karthikeyan, the HOD of the urology team, to address the gatherings. ஓம் நமோ நாராயணி. அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக கிட்னி சர்ஜரி பண்ணுறது நெக்ஸ்ட் ஸ்டேஜ். பட் அதுக்கு முன்னாடி இந்த பேஷண்ட் சஃபர் பண்ணுறதை வந்து நீங்கள் பார்த்தா தான் தெரியும். ஸோ லாஸ்ட் டைம் நான் சொன்னேன், லாஸ்ட் மீட்டிங்கில் வந்து ஐ டோல்ட், நமக்கு எல்லாருக்குமே வந்து உணவே மருந்தாக இருக்கணும், மருந்து உணவாக இருக்கக்கூடாது. டிரான்ஸ்பிளான்டேஷன் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருந்து தான் உணவாக இருக்கும். மினிமம் 10 tablets to 12 tablets or 15 tablets சாப்பிட்ற அளவுக்கு they have the suffering. ஸோ அதை எப்படி அலிவேட் பண்ணணும் அப்படின்றது பார்த்தோம்னா இட்ஸ் அ ஸ்லோ ப்ராசஸ். ஒரு சர்ஜனை வந்து திடீர்னு வந்து ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியாது. திஸ் இஸ் மை 11th year in this institution and கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து we improved the hospital infrastructure. We built the team and now we have done 10 successful transplants. I'm very happy for it because initiate பண்றது தான் கஷ்டம். Once அதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா I think the ball will keep rolling. நிறைய நான் பேச மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன், நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். ஷார்ட்டா ஸ்வீட்டா ஒரு அனாலஜி சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இங்க இருக்கவங்க அத்தனை பேருக்கும் இயற்கை பிடிக்கும். கரெக்ட்? எத்தனை பேர் நேச்சரை விரும்பாதவங்க யாரா இருக்கீங்களாங்க? எல்லாருக்குமே ஒரு பச்சை, பசுமை, பறவைகள், ரைட், பேர்ட்ஸ் இதெல்லாம் பார்க்கும்போது சந்தோஷமா வருதா இல்லையா? ரைட். ஸோ ஒரு அழகிய நந்தவனம், அதுல நல்ல வாசனை கொடுக்கும் ஒரு மலர், அந்த மலர்ல ஒரு அழகிய குருவி கூடு, ரைட். ஒரு ஆண் குருவியும் பெண் குருவியும் சேர்ந்து அழகான ஒரு கூடு கட்டுது. அதில் 2 முட்டைகள் அடை காக்கப்படுகிறது. அடை காத்து குஞ்சுகள் பொறிக்கின்றன. பொறித்து திருப்பி மறுபடியும் பறவைகள் ஆகின்றது. என்னடா கிட்னி டேக்கும் இன்னொரு நந்தவனன்றாரு, பறவைன்றாரு அப்படின்னு நினைக்காதீங்க. இட்ஸ் an analogy. இப்போ பாருங்க, அந்த நந்தவனம்ன்றது ரைட் சக்தியமா சிருஷ்டித்த ஸ்ரீபுரம். அந்த வாசனை தரும் மலர் என்பது நாராயணி மருத்துவமனை. அந்த மருத்துவமனைக்கு டைரக்டர் அவர்கள் என்னென்னலாம் முடியுமோ ஹெல்ப் பண்ணி அதை வளர வச்சார். ரைட். அது மட்டும் இல்லை, அந்த மரத்துல இருக்க கூடு வந்து பிரான்ச்சஸ் வந்து சொல்றோம்னா யூராலஜி நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்ட்ஸ் மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கு. ஒரு லாட் ஆஃப் பிரான்ச்சஸ். அதுல வந்து எங்களுக்கு வந்து யூராலஜி நெஃப்ராலஜி டிபார்ட்மெண்ட் அப்படின்ற ஒரு கூடு வந்து யூராலஜிஸ்ட் அண்ட் நெஃப்ராலஜிஸ்ட் சேர்ந்து கட்டியிருக்கும். கட்டி அடை காத்து குருவியாக அதாவது முட்டையாக இருந்தது எங்களோட டிரான்ஸ்பிளான்ட் பேஷன்ஸ். ரைட். ஸ்ரீலேகா. ரைட். ஸோ அதை வந்து அடை காத்து நாங்கள் அதை காப்பாற்றி அனஸ்தீசியா டீம் வந்து அவங்க சப்போர்ட் பண்ணி அது வந்து ஒரு குஞ்சாக பொறிச்சு இன்னைக்கு பறவையா நிற்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. All youngsters in the 20s and 25s. I know an electrical engineer, Satish. I'm very happy for you. Right? Srileka, I'm very happy for you. And என்னோட passion follow பண்ற another patient. Saravanan. He is doing farming now.
ஐ ஃபீல் ரொம்ப சந்தோஷப்படுறவங்க பார்க்கும்போது, ரைட்? எவ்வளோ கஷ்டங்கள் நாங்கள் பட்டாலும், ஆனால் அது நீங்களாம் நல்லா இருக்கும்போது பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வாய்ப்பு யார் கொடுத்தான்னு பார்த்தா ஃபர்ஸ்டே நான் சொல்லிட்டேன். இந்த ஹாஸ்பிட்டல் சக்தியம்மா ஆரம்பிக்கலனால் இங்க யாருமே இங்க இருக்க போறது இல்லை. இந்த ஹாஸ்பிட்டல் ஆரம்பிக்கலன்னா நம்ம யாரும் இந்த மீட்டிங் வர போறது இல்லை. அது மட்டும் இல்லாத 10 டிரான்ஸ்பிளான்ஸ் ஃப்ரீயா பண்றது வந்து இட்ஸ் an impossible task for any other hospital. It's sheer support from Dr. Shakthiyamma and Dr. N. Balaji. இவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா இதை பண்ணிருக்கவே முடியாது. இனி வரலாம், இனி வந்து காப்பீடு கொண்டு வரலாம், இனி இதை பார்த்து நிறைய பேஷண்ட்ஸ் வருவாங்க. பட் ஆனால் ஸ்டார்ட் பண்றது பாத்தீங்களா அதுதான் கஷ்டம். ஐ திங்க் we have crossed the hurdle. I have not crossed alone. I have a big team. Dr. Shivanandam is there, Dr. Manish is there, Dr. Villapathi is operating around Aramudila, and we have general surgeons to help us, right? I thank everyone for this wonderful opportunity. Thank you. Sayang pan sir. Sekundar dulu. Sayang pan. Yang pan. வணக்கம். லைஃபே போயிடுச்சு நான் கவலைப்பட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. சார்கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டயலிசிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் லைஃப்பை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன்னு சொன்னாரு. அதே மாதிரி மாறிட்டு நான் சந்தோஷமா இருந்துச்சு. திடீர்னு தான் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. அதுக்கு முன்னாடி நார்மலாக தான் இருந்தேன். திடீர்னு ஒரு நாள் உடம்பு சரியில்லை அப்படின்னாலும் கிரியேட்டிவ் வலி வந்து அதிகமாக இருக்காது அப்படின்றது. சரி, அதுக்காக நான் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருந்தேன். திடீர்னு அதிகமாகிடுது. அதுக்கப்புறம் சார்கிட்ட வந்து பேசுகிறப்போ இமீடியட்டாக வந்து டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுவும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு ஏஜ் ரொம்ப கம்மி, அதனால் வந்து டயாலிசிஸ் தான் கஷ்டம், அதனால் ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. சரி, அதுக்காக வெயிட் பண்ணிருக்கோம். சரி, அதுக்கு வந்து எப்படியும் 30 lakhs 35 lakhs ஆகும் அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்காக சரி என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சிருக்கோம். அப்புறம் வந்து சார் வந்து இங்கே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுடைய லைஃப் வந்து நல்லா ஆகும், கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோ, இல்லைன்னா வந்து நடக்காது அப்படின்னு சொன்ன பின்னாடி அப்புறம் அம்மா வந்து சரி ஓகே இது கிட்னி டொனேட் பண்ணுறதுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அட்மிட் ஆகி ஆப்ரேஷன் பண்ணாங்க. ஆனால் நான் கொஞ்சம் கூட இந்த அளவுக்கு எல்லாருமே சார் இருக்கும், டாக்டர்ஸ் எல்லாரும், நர்ஸு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடனரியாக ரொம்ப ப்ரொடக்டாக பயங்கரமாக நான் இந்த மாதிரி எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு நல்லா கவனிச்சாங்க. அந்த அளவுக்கு அந்த மாதிரி எல்லாம் வீட்டில் கூட யாரும் செய்ய மாட்டாங்க. அந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் பண்ணாங்க. அந்த அளவுக்கு நல்லா இது பண்ணாங்க. கொஞ்சம் கூட இது இல்லாமல் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ரொம்ப இதாக இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ரொம்ப கவனப்பட்டிருக்கேன். டாக்டர்ஸ் நர்ஸ் எல்லாருமே ரொம்ப கவனப்பட்டிருக்கேன். ரொம்ப நன்றி. நான் பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் தேர்ட் இயர் படிக்கிறேன். எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த தொந்தரவு வந்து நவம்பர் மாதத்துலேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப ஹெட்டேக்கும் வாமிட்டிங் அதிகமாக இருந்தது. சரி, செக் பண்ணதில் கிட்னி ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால நான் இன்னைக்கு வந்து எலிசாரை பார்த்தோம். அவர் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும், ஏன்னா கம்மி ஏஜ் 21 தான் ஆகுதுன்னு சொன்னாங்க ஏஜ் வந்து. ஸோ அதனால அதுக்கு டிரான்ஸ்பிளான்ட் முன்னாடி கொஞ்சம் டயாலிசிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா டயாலிசிஸ் பண்ணலன்னா தொந்தரவுகள் அதிகமாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் அம்மா வந்து நான் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி டோனர் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னாங்க. அதனால அதுக்கான ப்ரொசீஜர் ப்ராசஸ் எல்லாமே சண்முகம் சார் பார்த்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்பிளான்ட் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அதுக்கு எயிட் சார் கார்த்திக் சார் ரொம்ப தேங்க்ஸ். நிறைய ஹெல்ப் பண்ணாங்க சிஸ்டர்ஸ், அவங்க எல்லாம் நல்லா கவனிச்சாங்க. ஐசியூல இருக்கும்போதும் சரி, அப்புறம்
கேட்டாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ. டெய்லி கேட்டு முன்னூறு 5 நிமிஷம் போடுங்க, 10 நிமிஷம் போடுங்க, போதும் சார் எல்லாம் கேட்குறதில்ல. ஓகே. ஸோ இதில் எத்தனையோ பணம் எடுத்துருக்கலாம் சார், எல்லாருக்கிட்ட அவார்டு வாங்கி எல்லாம் பண்ணியிருக்கலாம். இவங்க கூட வாங்கினது தான் ஒரு பெரிய சார் இங்கே சைடில் வந்து 2 பேரும் ஆ Yes, sir. Now I request our anesthetist team, HOD, Dr. Krishnan, to receive the award. நமக்கு ஒன்றும் தெரியாது. Thank you, Mr. Ranna. Our entire team, I need to actually, in the time I want to dedicate this for our entire nephrology team because sir, right from housekeeping, right from technician, housekeeping, just or munju solution the patients can be engaged on the definitely. So everybody has to do their own job. Housekeeping, right? Our technicians in the they of course they did a very good job. The patients எல்லாத்தையும் transplant பண்ற வரைக்கும் they did a fine cannulation, எந்த ஒரு ப்ராப்ளம் இல்லாம they just helped us to carry over the patient. And above all, definitely the staffs, particularly our nursing staffs in the medical wards. So அவங்களும் சரி, they just consoled them, because we all knew this ஒரு hydrocele surgery போன அப்புறம் patients வந்து they go for nearly 2 or 3 opinions. This is almost a life or death opinion. So they come for a surgery, avangala console panni, prepare panni, mentally they just help us just carry out all this transplant. And of course our urology team, definitely I should really take this opportunity to thank these people because all this 100 transplant without even a single surgical complications. This is excellent actually. We have never seen such a wonderful urology team. This is really, I should appreciate them, and we are really happy. As nephrologist, எங்களுக்கு பாதி வேலை முடிஞ்சு போச்சு. டிரான்ஸ்பிளான்ட்ல ப்ராப்ளம் எதுவும் இல்லை, சர்ஜரிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லை, எங்களோட வேலை முடிஞ்சு போச்சு. So I should really thank our team and of course the immediate post-op care. And special mention is about the last 3 transplant. This last 3 transplant we did in COVID time. Nowhere hospitals in Tamil Nadu they started doing transplant. Of course KVR sir sorry, எப்பப்பெல்லாம் நான் கொஞ்சம் ஸ்லோ ஆகும்போது எனக்கு KVR sir ஒரு கிளிக் கொடுப்பாரு, சார் ஒரு டிரான்ஸ்பிளான்ட் போடலாம். So he also helped us a lot. Last 3 transplants, a special mention is that we did in COVID time. Many of the hospitals in Tamil Nadu, they didn't do the transplant, we did. And more on all the 3 client patients are doing well, they didn't have any COVID, luckily, by God's grace. Very thanks to the entire team. And above all, I should thank our director sir because our lunch is not and he has supported us last 10 transplant, around nearly 35 lakhs. They made it come free for the patients. And I should really thank well sir, ungaloda support and we will be doing more. So we are planning to do disease donor transplantation and ABO1 compatible transplantation also. In soon we will be starting there. So I really take this opportunity and thank our management as well as my entire neurology, nephrology as well as urology team for helping us to do this achievement. Thank you.
ஐ திங்க் பேச வேண்டியது எல்லாரும் பேசிட்டாங்க. இதுவும் மெயினாக ஆஸ் சச் ப்ரிவென்ஷன், இவ்வளோ டிரான்ஸ்பிளான்டோட நம்ம வந்து கிட்னி ப்ராப்ளம் வராமல் பார்த்துக்கணும். ஏன்னா வந்து பேஷண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா கூட கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, எங்ககிட்ட வரவங்க யாரும் சந்தோஷமாக வரதில்லை. கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, அந்த டாக்டர் சொன்னாங்க சார், உங்ககிட்ட உங்களை போய் பார்க்க சொன்னாங்க சார் அப்படின்னு தான் வருவாங்க. இதெல்லாம் கிரியாட்டின் அதிகமாக இருக்குது சார், அது ஏதாவது பண்ணி குறைச்சி விட்ருங்க சார் அப்படின்னு தான் கேட்பாங்க. பட் ஒன்ஸ் க்ரானிக் கிட்னி டிசீஸ்னாலும் எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது. பட் அதுவும் ரொம்ப இது மாதிரி சதீஷ், ஸ்ரீலங்கா இந்த மாதிரி யங் பேஷண்ட் இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஆவரேஜே வந்து என்ன தான் பண்ணாலும் டயாலிசிஸில் ஒரு லைஃப் எக்ஸ்பெக்டன்சி வந்து ஒரு 5 years தான். ஸோ யாரெல்லாம் எங்கே இருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து இதில் அட்வைஸ் தட் யூ ஷுட் கோ டிரான்ஸ்பிளான்ட். அதுவும் இப்போ வந்து லா ரொம்ப ஸ்ட்ரிக்ட். இதெல்லாம் என்ன அது வந்து ஜீன் மூலமாக நாங்கள் வந்து நிரூபித்தா மட்டும்தான் வந்து இட்ஸ் சேஃப். அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் வந்து அப்பா அம்மா வந்து உடனே கொடுக்க வருவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பாதி அப்பா அம்மாவுக்கு சுகர் இருக்குது. ஸோ சுகர் பிபி இருந்தாலே தேர் நாட் ஏபிள் டு டு இட். அது வந்து ரொம்ப பேத்தட்டிக்காக இருக்கும். அப்படியே மீறி எதனா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி கொடுக்க வந்தாங்கன்னா பார்த்தீங்கன்னா பிளட் குரூப் மிஸ்மேட்ச் ஆகும். ஸோ ஏபிஐ இன்கம்பேட்டபிள் பண்ணலாம், பட் அதுதான் அடுத்தது பிளான். பட் அது கொஞ்சம் ஹை ரிஸ்க் இருக்கணும், சிவியர் இம்யூனோ சப்ரஷன் கொடுக்கணும். ஸோ வந்து அதுவும் வந்து புவர் பேஷண்ட்ஸு ரொம்ப கஷ்டம். அந்த இம்யூனோ சப்ரஷன் வந்து பிளாஸ்மா ப்ரெசஸ் அந்த மாதிரிலாம் இது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அது இல்லாமல் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் தான். அவங்களாம் வந்து ரொம்ப டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவாங்க, போய் வேலை செய்வாங்க. அவங்களாம் இன்ஃபெக்ஷன் வந்து வரதுக்கு ரொம்ப சான்சஸ் அதிகம். கொஞ்சம் அஃபோர்டபுள் பாப்புலேஷன் தான், அவங்க அதை பற்றி தெரியும், கொஞ்சம் இன்ஃபெக்ஷன் வராமல் பார்த்துப்பாங்க. ஸோ இது மாதிரி இருக்கும்போது கஷ்டமாக இருக்கும். ஸோ ஒன்று வந்து மெயின் திங் வந்து ப்ரிவென்ஷன் தான். ஸோ நம்ம கிட்னியை காப்பாற்றிக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 கிட்னி இருக்கிறது ஒரே ஒரு விஷயம். அதனால தான் கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். ஏன்னா கடவுளை பொறுத்த வரைக்கும் ஒரு கிட்னி ஸ்பேர் மாதிரி தான். ஸோ 2 கிட்னியும் போயிடுச்சுன்னா எல்லாம் கேட்குற கேள்வி தான். 2 கிட்னியுமே போயிடுச்சா அதான் ஃபஸ்ட்டு கேட்பாங்க. கிட்னி பாருங்க, ஒரு கிட்னி மட்டுமா வேலை செய்தா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ ஸ்பேர் ஒரு கிட்னி இருக்கிறதுனால நம்ம கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஐ டிரான்ஸ்பிளான்ட் அடுத்து அதிகமாக பண்ணுறது கிட்னி டிரான்ஸ்பிளான்ட். பிகாஸ் ஒரு ஸ்பேர் இருக்கிறது. ஸோ அதனால் எல்லாருமே தைரியமாக கொடுக்கலாம். ஒரு கிட்னி கொடுக்குறதுனால அது இல்லாமல் நாங்கள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பிளான்ட் வந்து ரெசிபியண்டோட கொடுக்குறவங்களுக்கு தான் வந்து நிறைய டெஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஒரு நிரபராதி தண்டிச்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக அதில் வந்து ரொம்ப ஏன்னா ஏதாவது அவங்களுக்கு ஃபியூச்சரில் ஏதாவது மைல்டு கிட்னி ப்ராப்ளம் வர ஏதாவது எவிடன்ஸ் இருந்தால் கூட வி வாண்ட் என்கரேஜ். அதனால தான் வந்து சுகர் பிபி இருக்கிற பேஷண்ட்ஸ் வந்து வி ஆர் நாட் என்கரேஜிங். அது வந்து கான்ட்ராண்டிகேஷன் கொடுக்கவே கூடாது அப்படின்ற மாதிரி. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாம் மிகவும் சத்தியமாக இல்லைன்னா இது நடக்கவே நடக்காது. எல்லோருக்கும் வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். செகண்ட் வந்து டேரக்டர் சார், அது டவுட்டே இல்லை. 10 டிரான்ஸ்பிளான்ட்லாம் வந்து ஃப்ரீயாக பண்ணாங்கன்னா அது வந்து எங்கேயுமே முடியாது. அதுவும் என்கரேஜ் பண்ணி ஃபர்ஸ்ட் 10 டிரான்ஸ்பிளான்ட் வந்து அவர் கேட்ட ஒரே இதில் 10 டிரான்ஸ்பிளான்ட் ஃப்ரீ அப்படின்னு சொன்னாங்க. நல்லா ஞாபகம் இருக்குது. அந்த வேர்ல்டு கிட்னியில் ஐ திங்க் நேஷனல் டிடி வரும்போது அவர் தான் அப்போ தான் ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ் பண்ணார், ஃப்ரீயாக பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஏன்னா இப்போ 10 பேரும் பண்ணவங்க வந்து வெளியே போய் பண்ணி இருப்பாங்கன்னா கண்டிப்பாக இல்லை, அது சான்ஸே இல்லை. 10-2 பேர் போயிருந்தாங்க. 10 பேர் வந்து ஃப்ரீ டிரான்ஸ்பிளான்ட்ன்றதுனால அதுவும் நம்ம மேலே சக்தி மேலே நம்பிக்கை வச்சு இங்கே வந்தாங்க. அந்த 10 பேரும் நல்லா பண்ணணும்னு பண்ணி போனாங்கன்றது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். எஸ்பெஷலி ஏல் சார் சொன்ன மாதிரி எக்ஸலண்ட் சர்ஜிக்கல் டீம். ஏன்னா வந்து டிஎம் பண்ணும்போது தெரியும், அன்னைக்கு யூரின் வரலன்னா டாக்டர்ஸ் யாரும் தூங்க மாட்டோம். பேஷண்ட் வந்து ஆன் டேபிள் யூரின் வந்துச்சுன்னா அது ஒரு பெரிய, யூரின் வரல அப்படின்னாக்க வந்து அது ஒரு பெரிய அன்னைக்கு ஃபுல்லாக வந்து என்ன ஏன் வரல அதுவே ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். அது இல்லாமல் பேஷண்ட்ஸுக்கும் வந்து அவங்க ஒரு கிட்னி கொடுத்துட்டு அது சரியாக ஒர்க் பண்ணலன்னா அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். ஸோ எக்ஸலண்ட் யூராலஜி டீம். எல் சார் சொன்ன மாதிரி காம்ப்ளிகேஷன் இல்லைனாலே பெரிய தலைவலி இல்லை. இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வந்தால் கூட எல்லாருக்குமே கஷ்டம். பேஷண்ட்லேருந்து டாக்டர்ஸ்லேருந்து எல்லாருக்கும் அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ். அது ஸோ ரிட்டர்ன் ஸ்ட்ரெஸ் இருக்கிறது அது வந்து காட், அதாவது சக்தியனுடைய பெருமை தான், அது டவுட்டே இல்லை. அதே மாதிரி கோவிட்னா ஐ திங்க் ஃபினிஷ் 15 டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டு இருக்கோம். கோவிட் வந்தது ஒரு பெரிய இதுதான். ஆனால் வந்து அது எல்லா இடத்துலையுமே வந்து யாருமே எதிர்பார்க்கல. இப்படி கரோனான்னு ஒன்று வரும், வீட்டுக்குள்ளேயே இருக்கும், அதெல்லாம் யாருமே எதிர்பார்க்காத வந்து பார்த்தீங்கன்னா. பட் ஐ திங்க் இயர் ஆஃப்டர் ஆல்மோஸ்ட் ஒரு 8-9 பேஷண்ட்ஸ் ஆன் த லைனில் இருக்காங்க. ஐ திங்க் அனதர் வந்து I should be great thankful to director sir, because என்ன பொறுத்த வரைக்கும் நெஃப்ராலஜிஸ்ட் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணனா ஒரு கம்ப்ளீஷன் முழுமையே அடையாது. அது எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தது பெரிய விஷயம். இல்லைன்னா ஐ டோன்ட் திங்க் ஸோ ஐ வில் டூ டிரான்ஸ்பிளான்ட். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி தேங்க்ஃபுல் டு யூ சார். ஸோ ஐ திங்க் அனதர் இம்பார்ட்டன்ட் டீம் ஐசியூ டீம். அவங்க வந்து சார் வந்து நல்லா ட்ரெயின் பண்ணியிருந்தாரு. எஸ்பெஷலி தேங்க் டு நெஃப்ராலஜிஸ்ட் டீம், யூராலஜிஸ்ட் டீம் அண்ட் அனஸ்டிஸ்ட் டீம் அண்ட் ஆல்சோ ஐசியூ டீம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருப்பாங்க போஸ்ட் டிரான்ஸ்பிளான்ட் அப்போ நைட் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு ரொம்ப கிரேட் கேர் ஃப்ரம் ஐசியூ டீம். ஸோ ஐ தேங்க்ஃபுல் என்டையர் நாராயணி டீம் ஃபார் திஸ் லேண்ட்மார்க். தேங்க்யூ சார்.
Thanking you, sir. சார் சார் மேம் மேம் Thanking you, ma'am. Thanking you, sir. இந்த ப்ரோக்ராம் அதே மாதிரி